நீங்கள் ஏதாவது கருத்து சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம். ராஜா டாக்டர் உலகநாதன் அவர் பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்க சொல்லி கேட்டிருக்காரு. இணைப்பு சட்டம் கொடுக்கப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வேண்டி விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது. மனுதார் நேர்முகத்திற்கு காத்திருப்போர் பட்டியலில் வரிசை எண் 422 பதிவுள்ளார். பெட்ரோல் ஸ்கூட்டர் மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா சுதந்திரத்துறையாகி முன்னாள் சுதந்திர தியாகி, அவருடைய வாரிசாகிய 4வது மகன் நான். எனக்கு ஊனம் ஆகிவிட்டது. இடையில் ஒரு 15 வருஷமாக எனக்கு வசதி இல்லை, நவநீர் இல்லை. ஆகியால் நான் 2-3 முறை மனு கொடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு அப்பாவுக்கு சேர வேண்டிய இடம் எனக்கு சேர வேண்டும். ஆகியால் நான் மனு கொடுத்துக்கிறேன். பால் விற்பனை செய்ய பேருந்து நடவடிக்கை எடுக்கும். நாடாக புதுசாக ஜாயின் பண்ணாங்க போன வருஷம். ஆனால் ரெண்டு மீட்டிங் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அது பரவாயில்ல, எனக்கு புதுசாக வந்தாலே எலெக்ஷன் வந்தது, அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் நான் போன வருஷம் ஜனவரிலேருந்து நான் ஃபீல்டில் இருக்கிறேன். கவர்மெண்ட்டோடைய பல சர்க்குலர் 2019, 2021, 2023 அந்த மாதிரி சர்க்குலர்லாம் கொடுத்து மாதம் ஒரு முறை மீட்டிங் நடத்தணும்னு சொல்லிட்டு ஜாயின்ட் செக்ரட்டரி தமிழ்நாடு பூரா ஆள் கலெக்டருக்கு கொடுத்துருக்கிறாங்க. கொடுத்துருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் 25ஆம் டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் வேலூர்லையும், அடுத்த பிப்ரவரி மாதத்தில் முடியாதோ அதுக்கடுத்து அடுத்த மாதத்தில் நம்ம கலராசில் நடத்துறதுக்காக நடவடிக்கை எடுக்கும். உங்களுக்கு மதிப்பு இல்லாத மேம்பட்டு போட்டுருவோம். தேவையில்லாமல் இன்னைக்கு ஒரு அதிகாரம் இல்லைங்களா? மனு கொடுத்தாங்க, நீங்க எழுதி அனுப்புறீங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கூடாதா? இதுவரை கொடுக்கவே இல்லைங்க. முனிசிபாலிட்டியில் வீட்டில் காவல்துறை எலெக்ஷனுக்குள்ள கண்டிப்பாக போட்டோ ஜிடிபிக்கு ஒரு மாதிரி எல்லாரும் போய் விட்டுருவோம். காப்பி ஆனால் இது வரலாம் அதை வேண்டாம். நடக்குது டிஸ்ட்ரிக்ட் என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஜாயினுக்கு ஒரு குறைக்கிறதுக்காக ஒரு நீதியை போட்டு அந்த இடத்துல நாங்கள் லட்டு போகிறோம். அந்த லட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக ஒரு மாநகராட்சியை செயல்படுத்துது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நாங்கள் வருஷம் வீட்டுக்கு வரி கட்டிட்டு வழா வைக்கிறோம். ஆனால் தியாகிகள் வாரிசுகளையும் அவர் குடும்பத்தாரையும் அழைத்து எப்பொழுதுமே இல்லாத அவருக்கு இந்த முறை மிகவும் சிறப்பாக அவர்களை கௌரவித்து